அனைத்து புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு பி சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் தங்களிடம் சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகின்றேன். நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கும் தாவேக அரசு செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? தமிழக மக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் சக்கரவர்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பேட்டிலாம் கொடுத்துருக்கிறேன். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள், மக்கள் தான் மாற வேண்டும், அரசியல்வாதிகள் மாற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் திரும்ப திரும்ப மக்கள் ஒரு நல்ல தலைவரை எடுத்த மாதிரி தெரியல. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி தாவேக அரசோட பொறுப்பேற்ற நாளிலிருந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது ஆமாம். பொறுப்பேற்ற நாளிலிருந்து அது ஒரு பொறுப்பற்ற அரசாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அது காரணம் காரணம் சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் திரு விஜய் அவர்கள் பரப்புரையின் போது நிறையா சொன்னார். மக்கள் நம்பக்கூடிய வகையில் சொன்னார். அவர் சொன்னால் மக்கள் ரொம்ப இவருடைய வாக்கு எல்லாருமே தெய்வ வாக்காக தான் எல்லாரும் நினச்சாங்க. அப்பேற்பட்ட அவர் இன்னைக்கு நடந்துக்கின்ற முறை வேற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சில வார்த்தை சொல்வது கரெக்ட், சரி, சில இதை சொல்கிறேன் நான். அவருடைய வாக்கை எல்லாரும் தெய்வ வாக்காக தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றத எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள வாக்குறுதியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொன்னாருன்னா, இவருடைய பரப்புரையின் போது தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றமாக நான் வருவேன். திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக அது ஊழல் சக்தி, தீய சக்தி, தாவேக மட்டும்தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தார். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை யாரை தீய சக்தி, தூய சக்தி, ஊழல் சக்திலாம் சொன்னாரோ அந்த தீய சக்தியுடைய துணையோடும் ஊழல் சக்தியோட துணையோடும் சேர்ந்து தான் ஆட்சியை அமைச்சிருக்காரு. முதல் பாயிண்டே தப்பு. அந்த தீய சக்தியோடு சேர்ந்து கூட்டணியில் உள்ள அந்த நண்பர்களோடு சேர்ந்து ஊழல் சக்தின்னு யாரை சொன்னாரோ அவங்கள பூரா இழுத்து வச்சுக்கிட்டு, ஊழல் பண்ணவங்களை பூரா ஏடிஎம்லேருந்து ஊழல் பண்ணவங்களை பூரா இழுத்து வச்சுக்கிட்டு இந்த 2 பேர் சப்போர்ட்டோட தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரா. அடுத்து பரப்புரையின் போது மக்களுக்கு என்னென்ன சொன்னார்ன்ற வாக்குறுதி. அவர் தமிழ்நாடு ஏற்கனவே கடனில் இருக்குன்னு நல்லா தெரியும். ஏற்கனவே டிஎம்கே 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு வாங்கிட்டு தான் கஜானாவை காலி பண்ணி வச்சுருக்காங்கலாம் சொன்னார். சரியான சொன்னார். தெரிஞ்சு தான் வந்திருக்காரு, அரசியல் தெரியாமல் வரல. ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் கடை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, இதை சரி பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகும், எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. தெரிஞ்சு தானே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, அப்புறம் அதுக்கு டைம் கேட்குறீங்க? கடனில் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வாக்குறுதி கொடுக்குங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மொத்தம் 4 லட்சம் கோடி வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாலின் டேக்ஸ் வேறு சொன்னீங்க. ஸ்டாலின் டேக்ஸ் 30% போயிடும், அதெல்லாம் நான் மிச்சப்படுத்தி நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறேன் அதே சொன்னார்கள். அப்போ நீங்கள் என்ன அந்த ஸ்டாலினுடைய டேக்ஸ்லாம் என்ன ஆச்சு? வருமானம் வரத்தான் செய்யும். வருமானம் வருது, எவ்வளவு உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வருமானம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ சொல்லும்போது இப்போ நீங்கள் என்னென்னா எங்களுடைய ஆட்சி வந்த உடனே, ஆட்சியற்ற அடுத்த நிமிடமே சொன்னீங்க, அடிச்சு சொன்னீங்க. அடுத்த நிமிடமே அனைத்து மகளிரும் தமிழ்நாடு முழுக்க பேருந்து, எல்லா பேருந்துலையும் போகலான்னு வேற சொன்னீங்க. அது ஒரு ஏமாற்று வேலை மாதிரி ஆகிப்போச்சு. சொன்ன வாக்குறுதியெல்லாம் பொய் தான். அடுத்து ரெண்டாவது இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக சொன்னது 200 யூனிட் ஃப்ரீ. நீங்கள் தாங்கள் கூறுவது பொய்யான வாக்குறுதி என்பதை சொல்லுகிறீங்க. ஆமாம், வாக்குறுதி எல்லாமே பொய்யா சொல்லியிருக்காங்க. நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருடைய வாக்குறுதியை பூரா மக்கள் நம்பிட்டாங்க. மக்கள் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உண்மையானது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க ஆட்சியில் இப்படி நடக்கலையா, இவங்க ஆட்சியில் இப்படி நடக்கலாம் பேசக்கூடாது. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் பேசணும். இப்போ அடுத்தபடியாக என்னென்னா 200 யூனிட்டு மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னீங்க. அது இல்லை. அப்புறம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் சொன்னீங்க. எலெக்ஷனுக்கு பிறகு என்ன சொல்கிறீங்க, 500 யூனிட் கீழே அதில் நிறையா குளறுபடி,
இப்போ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ரீடிங் எடுத்திருக்காங்க, எல்லாருக்கும் கண்டமானைக்கு வந்திருக்கு. ரீடிங் வந்து கண்டமானைக்கு வந்திருக்கு. அப்போ இது ஒரு ஏமாற்று வேலையாக தான் இருக்குது. இந்த மாற்றமும் சரியில்லை. அப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் டைம் கேட்குறீங்க. பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்க, கஞ்சா கடத்துறவங்க, இதுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. இது செய்கிறது பூராமே டிவிகேக்காரங்க தான். கட்சி நிர்வாகிகளே பண்ணுறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களே வந்து எல்லாம் இது பூரா தப்பு பண்ணுறாங்க. கஞ்சா செடி வளர்க்குறாங்க, கஞ்சா சப்ளை பண்ணுறாங்க. ஒரு கார் இன்னைக்கு காரை சீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கார் வந்து இடிச்சிருக்கு, அந்த காரில் பூரா கஞ்சா மூட்டையாக இருக்குது. அதை வந்து டிவிகேக்காரங்க, தமிழக நிர்வாகிகள் சொல்கிறீங்க. நிர்வாகிகள். சரி. அப்போ உங்கள் கட்சிக்காரங்களே சரியில்லை. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, பெண்கள் மீது பழி உயர்த்தினால், பெண்கள் மீது சொன்னால் விட மாட்டேங்கிறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களே பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. உங்கள் கட்சிக்காரனை விட்டுறீங்களே, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே. கரெக்ட். உங்கள் கட்சியில் வந்து சேர்றதுக்குள்ள ஒரு அடிப்படை தகுதிகள் என்னன்னு கேட்டதுக்கு தான் ஒரு ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட செயலர் என்ன பண்ணியிருக்காரு, பொம்பளைய ஒரு மகளிரை என்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்ஷனே எடுக்கலையே. நீ வந்து நிர்வாண குளத்தில் வா, உன் பொண்ணு அழகாக இருக்குது, இதெல்லாம் பேசுகிற பேச்சா அவங்க மாவட்ட செயலருக்கு? அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆளுங்கட்சியை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க. நீங்கள் அடுத்தவளை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுன்றேன். ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக வந்து உதயநிதி அவர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க. அது கோர்ட்டு சொல்லி தான் விட்டது. அதுக்கெல்லாம் ரீசனே இல்லை. உங்கள் டிவிக்காரங்க உடைய உறுப்பினர்கள் பூராமே உங்களுடைய மனைவியை தவறாக பேசும்போதெல்லாம் வராத உணர்ச்சி. சரி, யாரையோ சொன்னதுக்காக வேண்டி உணர்ச்சி வசப்பட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க வந்து நீட்டுக்கு போராட்டம் நடத்தலை, மேகதாதுக்கு போராட்டம் நடத்தலை, இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தலை. சம்மந்தமே இல்லை. ஒரு இந்த குற்றத்துக்கு போயிட்டு இதுக்கு போய்கிட்டு உங்கள் டிவிக்காரங்க உறுப்பினர்களை பூரா, உங்கள் தொண்டர்களை பூரா இப்படி ஏவி விடுறீங்க. இது என்ன ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட இதில் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணிங்கன்னா, ஒரு எம்எல்ஏ ஸ்ரீ வைகுண்டம் நினைக்கிறேன், அந்த எம்எல்ஏ வந்து பாலியல் பலாத்காரம் ஒரு 3 தடவை பண்ணிக்க. அவங்களுக்கு நீ ஒன்றும் இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, உனக்கு வேலை வாங்கி தரேன் அரசில் சொல்லி சொல்லிக்கீங்க. அப்போ எல்லா குற்றங்களும் உங்கள் கட்சிக்காரங்களே செய்யும்போது அவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்தவன் ஏதாவது ஒன்று பேசிட்டாம்னா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? யாரும் பேசக்கூடாதா? இது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? இப்படிப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பொறுப்போட ஆட்சி நடத்துறாங்கன்றீங்க? ஏற்கனவே டிஎம்கே நடத்தினது தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ நீட்டு வேண்டாம் நீங்கள் நீட்டுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க? குற்றச்செயலில் ஈடுபடும் தாவேக அரசு பிரமுகராக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து தண்டிக்கத்தான் வேணும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆமாம், இவங்க கட்சிக்காரங்களை விட்டுறாங்களே. இவங்க கட்சிக்காரங்களை விட்டுறாங்க. தவறான அணுகுமுறையாக அடுத்தவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது தவறான அணுகுமுறை. ஆமா, அரசினுடைய 41 பேருக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் அரசு வேலை கொடுத்தீங்க. பெரிய தவறான வேலை. உங்க சொந்த காசுலேருந்து 1 கோடியோ 2 கோடியோ கொடுங்க, அவங்களுக்கு வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி தப்பா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி பொறுப்புள்ள ஆட்சின்னு சொல்ல முடியும்? பொறுப்பற்ற. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு என்ன இவரை மட்டும் கிண்டல் பண்ணலாமா எல்லாரையும்? ஒரு என்ன சொல்றாரு, ஒரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு சட்டமன்றத்தில், முன்ன பேப்பர் படிச்சிருந்தா தெரியும். இல்லை பேப்பரில் இப்போ வர நியூஸ் பூரா உண்மையான நியூஸ் மாதிரியும். என்ன இது? இந்த கிண்டல் என்னத்துக்குன்றேன். ஒரு முதல்வர் வந்து முதல்வர் மாதிரி நடந்துக்கணும். இந்த கிண்டல் என்னத்துக்கு? கண்டிப்பாக அதுக்கு அது தகுந்த பதிலடி அவர் உதயநிதி கொடுத்தாரு. எனக்கு என்னென்னா, என்னுடைய கேள்வி என்னென்னா, ரெண்டுமே ஒன்று தான். டிஎம்கே ஆட்சியும் மோசமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அதை விட மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இப்படிப்பட்ட பொறுப்பற்ற ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர பொறுப்புள்ள ஆட்சியாக நடக்கலை. இவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்று தாங்கள் கூறுவது முற்றிலும் சரியானது. ஆமாம், சட்டத்துக்கு புறம்பாகவும் நடைமுறைக்கு ஒவ்வாமலும் அந்த கத்துறாரு. பெண்களுக்கு எதிராக ஒரு மினிஸ்டர் வந்து நாங்கள் விட மாட்டோம், வைக்க மாட்டோம். உங்கள் கட்சிக்காரங்களே தப்பு பண்ணுறவன தண்டிக்க துப்புல உங்களுக்கு. நீங்கள் அடுத்தால பற்றி பேசி என்ன பண்ணேன்னு கேட்குறேன். இப்படி நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை நம்ம எங்கே போய் சொல்ல? உங்கள் வாக்குறுதி ஒன்று கூட உருப்படியாக நீங்கள் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அப்போ இதெல்லாம் ஏமாற்று வேலை தானேங்கிறேன். தாங்கள் கூறுவது அத்தனையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நீங்கள் குறிப்பிடுறீங்க. ரொம்ப சரியான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக தமிழக பட்ஜெட் பற்றி கூறுங்கள். பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்ல? பட்ஜெட்டில்
இவங்க வாக்குறுதியே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட் பூராமே சும்மா கண்டுடைப்பு தான், ஒன்றுமே கிடையாது. அதாவது பட்ஜெட்டில் வந்து ஏற்கனவே திமுகவில் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து மீனவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பள்ளி கல்வித்துறைக்கு தற்போது கொஞ்சம் கூடுதல் நிதி கொடுத்து மாணவருடைய எதிர்காலத்துக்கு செயல்படுறாங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது பற்றிய தங்கள் கருத்து? பள்ளி கல்வித்துறைக்கு செய்யணும்ல இவங்க. பள்ளி கல்வித்துறை ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் போய் டிவிக்கே வாழ்கன்னு கலாச்சாரத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கு ஸ்கூல்ல போய்கிட்டு கட்சியை கொண்டு போலாமா? பள்ளியில் வந்து அரசியல் கொண்டு போலாமா? மகா தவறு தானே. அப்ப இவங்க போய்கிட்டு ஒரு அமைச்சர் பிரபு போய் இப்போ உள்ள போய்கிட்டு எல்லாத்தையும் டிவிக்கே வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தா அசிங்கமா இல்ல? ஆட்சி நடத்துறீங்களா, என்ன நடத்துறீங்க? கட்சி பிரச்சாரத்தை போய் ஸ்கூல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசியலை புகுத்தக்கூடாதுன்னு வாய்களே சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க, இவர் ராஜ்மோகன் சொல்றாரு, தவறான செயல். கல்வி அமைச்சர் சொல்றாரு, அது செய்யணும்ல. அந்த கல்வி அமைச்சர் சொல்றதுன்னா அவர் வந்து தவறான அணுகுமுறையில அவர் சொல்றது தவறு. தண்டிக்கணும்ல, அவங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்ல. ஒரு முதலமைச்சர் அவர்களை தண்டிக்க வேண்டும். அதாவது தண்டிக்கணும்ல, அவங்கள வந்து இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அதை மட்டும் பார்த்துக்கிட்டு செய்யலாம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன அரசு நடந்துகிட்டு இருக்கு? ஸ்கூல் அரசு பள்ளியில் பூரா மூடிட்டு சிபிஎஸ் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் பெர்மிஷன் கொடுக்குறீங்க. எல்லாம் நிறையா ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன கல்வித்துறை வருது உங்கள்கிட்ட? 717 கடை அடைச்சிருக்கு நீங்கள் மது கடையை. அதுக்கு லிஸ்ட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரெஸ்டோ பார்னு ஒரு ரெஸ்டோ பாரை கொண்டு விட்டு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிட வைக்கிறீங்க. அப்புறம் டாஸ்மாகோடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் குடிமகனா. ஐயா, இதிலிருந்து ஒரு சிறிய கேள்வி ஐயா. டாஸ்மாகில் ஆன்லைனில் புக் செய்து மது பாட்டில் வாங்கலாம்னு சொல்லி இப்ப வந்திருக்கு, செஞ்சிருக்காரு. இப்ப வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய சாதனை! அதே தவறானது, பெரிய சாதனை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சாதனை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் ஆன்லைன்லயே வந்து புக் பண்ணி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே வந்து அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து குடிகாரங்களை வந்து மதுக்கடையில மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கள போய்கிட்டு நீங்க நிறைய குடிக்க வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஆன்லைனில் புக் பண்ணி இப்போ ஈஸியாக போய் வாங்கிக்கோங்க, குடிங்க, ரெஸ்டோ பார் குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு குடிங்கன்னா என்ன அர்த்தம் இது? அப்போ என்னதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்றது உண்மைதான். மதுபான கடைகளில் போய் மது அருந்து விட்டு அந்த குடிமகன் வந்து தவறு பண்றது அந்த இடத்துலயே முடிஞ்சிடும். இப்ப வீட்டுல வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிட்டா அந்த குடும்பமே சீரழிஞ்சிடும். அந்த இடத்துல தவறுகள் நடக்க வாய்ப்பு. எல்லாரையும் குடிக்க வைக்கிறதான இவங்களுடைய வேலையை நோக்கமா இருக்கு. ஆமா, எல்லாரையும் குடிக்க வைக்கணும், அதுல இருந்து வருமானம் நிறைய வரணும். அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைக்கும் போது அரசு என்ன எப்படி பண்ணுவோம்? அப்பதான் பொறுப்பற்ற அரசுங்க. பொறுப்பு ஏற்றதுல இருந்து பொறுப்பற்றா நடந்துகிட்டு இருக்காங்க. பட்ஜெட்ல இன்னொரு ஒன்னே ஒன்று சொல்றீங்க, சொல்லுங்க. மீனவர்கள் இடைக்கால நிவாரணம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மீன் பிடிக்காத காலத்துல இடைக்கால நிவாரணம்னு ஏற்கனவே 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பரப்புரையில சொன்னாருன்னா 8000 20,000 தாரேன்னு சொன்னாரு. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு நேரத்துக்கு 6000 இருந்து 7000 ரூபாய். ஏற்கனவே 6000 ரூபாய் இருந்துச்சான், இவங்க 7000 ரூபாய் தராங்க. இது எங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட 8000 ரூபாய் சொல்லி போய் சொல்றாங்க. அப்ப போய் சொல்றது என்ன நியாயம்ன்ற? ஒரு அமைச்சர் வந்து போய் பினான்ஸ் மினிஸ்டர் போய் சொல்றாரு. மரிய வில்சன் தான் பினான்ஸ் மினிஸ்டர். அவருக்கு தமிழ் கூட சரியா தெரியல, அவரெல்லாம் அமைச்சர். தமிழும் பேச தெரியல. ஒன்று 40,412 ஏதோ ஒரு ஃபிகர் சொல்றாங்க, அதை சொல்ல தெரியல. 40,412ன்றாரு. அப்புறம் 40,400 இப்படி உளரக்கூடிய ஆளுகள் எல்லாம் வந்து ஒரு கணக்கு வழக்கு தெரியல. ஒரு உளரக்கூடிய ஆளுகள்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக தமிழ்நாடு வந்து இதெல்லாம் எந்த கேள்வி குத்தி எங்கே போய் என்ன சொல்லன்னு தெரியல எனக்கு. மேகதா அதுக்கு இவர் இங்கேருந்து போறாராம். சரி, மேகதா அதுக்கு போய் தண்ணி இங்கேருந்து நீங்கள் வந்து மிரட்டு. நீ அந்த ஆள் என்ன சொல்றாரு கேளுங்க. அடுத்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? டி.கே. சிவகுமார் இம்மெச்சூர் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடுங்கிறாரு. இவருக்கு அவர் ரோசம் வர வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வர வேண்டும். இவருக்கு இம்மெச்சூரா, இவருக்கு வந்து மெச்சூரே ஆகாத சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க. அதெல்லாம் அவர் எல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லி அவர் சொல்றாரு ஈஸியா. அப்ப இம்மெச்சூர், எதுவுமே தெரியாது, மெச்சூரே ஆகலங்கிறாரு. அவருக்கு ஒரு நாலேஜே இல்லைங்கிறாரு. இப்படிப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கு இவர் இங்க இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? நீ கட்டி பாருங்க, நீ அணைய கட்டி பாரு, நடக்க பார்த்துக்கணும்ல ஒரு சவால் விடணும். அதை விட்டுவிட்டு இவர் போறாரா, அங்கேருந்து வராங்கன்னா அவர் வர வேண்டாம்னு சொல்ல, இவர் போறேன்னு சொல்ல, என்ன நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல.
இப்படியே இந்த பட்ஜெட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இதோட இன்னும் பெரிய கூத்து என்னன்னு தெரியுமா? அந்த வாழை மரம் இருக்குல்ல, சொல்லுங்க. வாழை மரம் வந்து லேசாக வளையும் குளதல்னா. ஆமாம். அந்த வாழைக்குலை தள்ளிச்சுன்னா குளதல், அதை முட்டு கொடுக்கறதுக்கு 6 கோடியாம். எப்படி இவங்கெல்லாம் அதை பண்ண மாட்டாங்க, ஆனால் 6 கோடி செலவில் வந்துடும். இவங்க சும்மா வேஸ்ட் அதெல்லாம். இது மாதிரி நிறைய பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக உள்ளதில் தான் இருக்குது. தாய்மாமன் சிறு, அந்த சிறு, இந்த சிறுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே மக்கள் வரி பணத்தெல்லாம் தராங்க. கண்டிப்பாக. அப்புறம் இவங்களை வந்து தற்கொலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வருது. ஆனால் இவங்களுடைய கட்சிக்காரங்க ஒரு பொண்ணு சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, மக்கள் பணத்தை எடுக்க மாட்டார் எங்கள் தலைவர், சொந்த காசுலேருந்து கொடுப்பாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அப்போ இவ்வளவு தூரம் அறியாமையாக இருக்கிறார். அறியாமையை இவர் பயன்படுத்திக்கிறாரு. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் இவர் கூற வர்றீங்க. ஆமாம், இவருடைய மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இவருடைய ரசிகர்களையே வந்து தவறாக பயன்படுத்தி தான் இவர் வந்து இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்காரு. புரியுதா? சரி. அதனால இது வந்து திருத்திக்கிட்டா நல்லதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்துட்டீங்க, சிஎம் ஆயிட்டீங்க, வாக்குறுதியை அதாவது வாக்குறுதி சொன்ன வாக்குறுதியை பண்ணுங்க. இன்னும் திமுக சொன்னாங்க, திமுக அந்த பேசாதீங்க, உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. சரிங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஐயா, மக்கள் சார்பில் நீங்கள் இவ்வளவு விளக்கங்களை கொடுத்து அருமையான ஒரு இதை கொடுத்துருக்கீங்க. இதுகளை வந்து இந்த தாவேக அரசு நீங்கள் கூறிய குற்றச்சாட்டுகளை அத்தனையும் நிவர்த்தி செய்து இது பண்ணணும் தான் மக்கள் விரும்புகிறாங்க, நீங்களும். நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மக்கள் வந்து நிறையா பேர் எல்லாருக்குமே புத்திசாலின்னு சொல்ல முடியாது. எல்லாம் உங்களுடைய வாக்கை வந்து தெய்வீக வாக்காக நினச்சிட்டாங்க, அதனால விழுந்த ஓட்டு தான் இது. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு இதோட இன்னொரு பரப்புரையில் என்ன சொன்னாருன்னா, 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பட்டா வழங்குறதா சொன்னார். அவ்வளோ பேர் வீட்டை இடித்து நடுத்தரில் நிப்பாட்டாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்லுங்க. 40-50 குடும்பம் இன்னைக்கு நடுத்தரில் நிற்குது. அப்போ சொல்கிற வாக்கு ஒன்று, செய்கிற செயல் ஒன்றா இருந்தால் என்ன செய்கிறது? அப்போ உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நீங்களும் மக்களை ஏமாத்தினா மக்கள் என்ன தான் செய்வாங்க? அதனால் வந்து இனிமேல் வரக்கூடிய காலத்துலையாவது நீங்கள் வந்து நான் நேர்மையாக நடங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். மக்களுமே இனிமேல் வந்து நல்ல ஆளுகளை வந்து தேர்ந்தெடுங்க. ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.